சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் லைக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சஜஷன் வரும். ஓகேவா, ரெண்டையுமே பண்ணி விட்ருங்க மறக்காமல். அண்ட் ஏன்டா 2 நாளாக வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா கூட படித்தவர்களுக்கு கல்யாணம் வேறு ஆகுது. ஸோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அதனால் நம்ம போயிட்டு அந்த விழாவை சிறப்பிச்சுட்டு வந்தங்காட்டி 2 நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியவில்லை. அண்ட் இந்த கல்யாணம்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன். சப்போஸ் ஒருத்தங்களை வந்து சீரியஸாலுமே உண்மையாலுமே லவ் பண்ணுறாங்க, ஐ மீன்ஸ் இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல, ஒரு பொண்ணாக சரிட்டும் பையனாகட்டும் உண்மையாலுமே ஒருத்தங்க லவ் பண்ணி அவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியும்னா மட்டும் அந்த லவ் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுங்க. தயவு செஞ்சு வந்துட்டு கடைசியில் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, ஆட்குட்டிக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இருந்தால் அது வந்து அதை விட ஒரு கேவலமான விஷயம் என்ன எதுவுமே இல்லை. அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாம் சொல்லியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நியூ ரேங்க் டோக்கன் ரிவார்ட்ஸ் MI2B ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ரேங்க் டோக்கன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2:30 பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசன் மாறும். ஸோ எல்லாரும் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் புஷ் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் புஷ் பண்ண போகிறது கிடையாது, ஷேடி புஷ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே முடியல, இங்கே இந்த இந்திக்காரனில் வச்சு சமாளிக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரும்பாலாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் என்னால் ஆட முடியாதுங்காட்டி ஷேடி வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண போகிறோம். அண்ட் டிஜிபியில் வந்து நிறைய பேர் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஒரு ரிவார்டு தான் பார்த்தீங்கன்னா MI2B. இந்த கன்னுக்கு பவர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சீரியஸாலுமே தெரில கைஸ். பட் இது வரைக்கும் அந்த ரேங்க் டோக்கன் வச்சு வாங்கின கன்ஸ், அதாவது ஒரு ஸ்கேரு, அப்புறம் வந்து இன்னொரு 2 கன் வந்துச்சு, AK எனக்கு 2-3 கன் வந்துச்சு. ஸோ அதில் எதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் பவர் இருந்தது கிடையாது. ஸோ இந்த MI2B ஜஸ்ட் ஒரு கலர் மட்டும் தான் இருக்கும், பவர் இருக்காதுன்னா என்னோட கெஸ்ஸிங். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஈவெண்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த 2 ஈவெண்ட் நாளைக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு வந்து கோப்ரா ஈவெண்ட் நாளைக்கு வரல, சாட்டர்டே வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2 ஈவெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நாளைக்கு வரும். என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா buy 1 get 2. ஸோ buy 1 get 2 வரது பார்த்தீங்கன்னா டவுட் தான். ஏன்னா அதில் வந்து இது கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி அந்த பைக் ஸ்கின். மேபி அந்த வால் கொடுத்து buy 1 get 2 ஈவெண்ட் வந்துச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா buy 1 get 2 வராது. பட் டிஸ்கவுண்ட் டீல் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்லி இஃப் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோப்ரா அந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட்டோட ஈவெண்ட் வராவிட்டால். ஸோ அதுதான் நீங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். அந்த கோப்ரா அவுட்ஃபிட் ஈவெண்ட் எப்படி வரப்போது, அது எப்படி ஆடுறதுன்ட்டு சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கி வீல். ஸோ லக்கி வீல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் அதில் வரும். ஸோ லக்கி வீல் வரும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையை வச்சு பார்ப்போம். பட் இதுக்கப்புறம் எலைட் பாஸ் வாங்கி என்ன பண்ணுறது? 26ஆம் தேதி வந்துருச்சு. 26ஆம் தேதி எலைட் பாஸ் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டானுங்க, அதிகபட்சம் கொடுத்தானுங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாள் எத்தனை பேட்ச் கலெக்ட் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் கொடுக்குறது ஃபஸ்ட்டு தான். ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து சப்போஸ் அந்த கோப்ரா ஈவெண்ட் வருதா இல்லை வேறு ஏதாச்சும் ஈவெண்ட் வருதா அப்படின்னு போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாம முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்தலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி அவுட்ஃபிட் கோப்ரா அதை பற்றி என்னது ஐயோ இதாயிடுச்சே அந்த ஈவெண்ட் காஸ்டியூம். ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி பேசலாம். டக்குன்னு வந்து எனக்கு ஒரு செகண்ட் வந்து அப்படியே பிளாங்க் ஆகி நின்றுச்சு. எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக எனக்கு மைண்டுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன்ல இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்படி வந்து ஒருத்தங்களை வந்து உண்மையானுமே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருக்கும்ட்டு. ஸோ திடீர்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்பானுங்களே அவனுங்க, ஐயோ என்ன உனக்கு பிரேக்கப் பார்த்தாலா இல்லை வந்து நீ யாரையாச்சும் வந்து இப்படி ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சத்தியமாக இது எனக்கு இல்லை, பட் நான் நடக்கிற சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். ஓகேவா, சரி ஓகே நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிறதுல அதிகமான டைமண்ட் பிடுங்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் இந்த கோப்ரா ஈவெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மொத்தம் நீங்கள் வந்து ஒரு 5 இது கலெக்ட் பண்ணணும். ரைட் சைடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு 5 ஸ்டோனு இல்லைனா அதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த 5 கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த 5 இதை கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் கிடச்சிடும். ஓகேவா, ஸோ இதான் மெயினான இது. லெஜெண்டரி ராயல் அப்படின்னு ஒன்று தனியாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ லெஜெண்டரி ராயலில் உங்களுக்கு இது கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் எப்போவுமே நீங்கள் ஸ்பின் பண்ணுவீங்க தெரியுமா, அந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் 5 இது கலெக்ட் பண்ணணும். பட் இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பானுங்க எப்படியும். ஏன்னா வந்து இது ஒரு வெறித்தனமான ட்ரெஸ்ஸு. கண்டிப்பாக என்னோட கெஸ் படி நார்மல் ஒரு சிலருக்கு லக்கில் சீக்கிரம் கிடச்சிடும். ஒரு 300 டைமண்ட் 400 டைமண்டில் நார்மலாக 300 டைமண்ட் 400 டைமண்ட் இல்லை, ஒரு 1000 டைமண்டில் கிடச்சிடும் நார்மலாக. பட் அதை விட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 5000 நார்மலாக ஒரு 3000 வச்சுக்கோங்களேன். 3000 டைமண்ட் வரைக்கும் இது வந்து பிடுங்குவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு அது போக நிறைய இது ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கல. அந்த இதெல்லாம் ஐ மீன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும், கன்கிரேஸ் கிடைக்கும். அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா 3 வச்சு திருப்பி வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பின் பண்ணிக்கலாம். அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம், அதே மாதிரி ஒரு ஸ்பின் தான். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் விளாட்றது. ஓகேவா, ஸோ நீங்கள் 3ல் வந்து ஒன்று கலெக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சப்போஸ் உங்கள்கிட்ட ஏற்கனவே அந்த ஐட்டம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஈவெண்ட் தான். ஆக்சுவலாக நல்ல ஈவெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஈவெண்ட் ரொம்ப கேவலமான ஈவெண்ட்டு, டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டு. பட் ஒரு நல்ல
காஸ்டியூம். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல லெஜெண்டரி காஸ்டியூம். பார்ப்போம் எத்தனை பேர் வந்து இதில் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்குதுன்ட்டு. ஸோ நான் ஆக்சுவலாக சுத்த போகிறதில்ல, பட் ஷேடி ஆர் டெவில் ஆர் தக் இவங்களோட ஐடியில் கண்டிப்பாக நான் வந்து ஸ்பின் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோன் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லெஜெண்டரி கோப்ரா அவுட்ஃபிட் கிடைக்கும். பட் இதில் இருக்க ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இது 26ஆம் தேதி வருமா இல்லை 27ஆம் தேதி வருமா அப்படிங்கிறது தான். ஸோ 26ஆம் தேதி வந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 ஈவெண்ட் எதுவுமே வராது. சப்போஸ் வரல அப்படின்னா மேபி வந்து 27ஆம் தேதி சாட்டர்டே வந்து வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செம்மையான ஒரு ஈவெண்ட்டு, செம்மையான ஈவெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி செம்மையான ஒரு ட்ரெஸ்ஸு. பட் என்ன ஈவெண்ட், இந்த ஈவெண்ட் கொஞ்சம் கடுப்பான ஈவெண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் எலைட் பாஸ், ஸோ அதோட ட்ரைலர் அண்ட் ப்ரீ ஆர்டர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதை பற்றி தனியாக உங்களுக்கு வீடியோ வேணுமா, ஐ மீன்ஸ் இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது, எமோட்ஸ் இருக்கா இல்லை கன்ஸ் இருக்கா எல்லாம் வேணுமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்பேம் கமெண்ட்ஸ் ஏகப்பட்டது வருது, அதை விட்டுருங்க, அது ஒரு பக்கம் விடுங்க. அது அப்படிமாங்க அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நார்மலாக நான் எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேன். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து உங்களுக்கு என்ன வேணும் அடுத்த வீடியோவில். மேபி இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா உங்களோட ஆன்சர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம பிள்ளைங்களாம் இதை பார்க்குறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணுமா வேணாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இப்போ ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ட்ரைலரு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ செம்மையாக இருக்குது, நல்லா தான் இருக்குது இந்த காஸ்டியூம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொப்பி தான். ஸோ இந்த தொப்பி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீ ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. இந்த கேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஓகேவான கேப்பு. இந்த கேப் வாங்குறது, ப்ரீ ஆர்டர் பண்ணுறது, ஏதாச்சும் வால்க்கு இது விட்டாங்கன்னா ஓகே. பட் கேப்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து இல்லை ப்ரோ நான் வாங்குவோம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாங்க. மற்றபடிக்கு வந்து இது ஒன்றும் செம்மையான இதெல்லாம் ப்ரீ ஆர்டர். பட் எலைட் பாஸ் ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா எல்லா ஐட்டத்தையும் பார்த்தேன், எலைட் பாஸ் ஒர்த்தான எலைட் பாஸ். அதை பற்றி வேணா சொல்லுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக மறுபடியும் ஒரு வீடியோ போட்டுவிட்ருவோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டாச்சு. நாளை காலையில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த வீடியோ கன்ஃபார்ம் காலையில் இருக்குது. இனிமேல் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் டெய்லி இனிமேல் வீடியோ இருந்தேன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக வீடியோ இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ யார் வந்து எதுவுமே பண்ண வேணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக வீடியோ இனிமேட் இருக்குது. ஓகேவா? சரி கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, it's Tado Vice from team Tamil Gamers Brotherhood. Everyone take care, peace and spread love. நல்லதே செய்யுங்க. Bye bye everyone. Love you all.